நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது துளசி அவங்க கையில வச்சிருந்தது. ஹலோ சந்திரா, நீ எங்க இருக்கிற? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வர வேணாம், நீ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவளுக்கு தான் அடிபட்டிருக்கு. யாருக்கு? மானசிக்கா? அப்படின்னா அது சந்தோஷமான செய்தி தானே. டேய், அடிபட்டது மானசிக்கு இல்ல, அவளுக்கு. யாருக்கு? துளசிக்கு. துளசிக்கா? அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஆக்சிடென்ட். அத நீங்க முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. சரி, எந்த ஹாஸ்பிடல்? சிட்டில இருக்கிற அந்த ஹாஸ்பிடல் தான். நீ சீக்கிரமா போனாதான் கடைசியா ஒரு முறை அவளை பார்க்க முடியும். கரீனாக்க வச்சு ஏதாவது சொல்லாதையா. அது வந்து வேண்டாம் தம்பி. சரி, சொல்றதுக்குள்ள வச்சுட்டான். நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நில்லுங்க. நீங்க அவளை கூட்டிட்டு எங்க போயிட்டு வந்தீங்க? புரியலையா? நீங்க இன்னைக்கு துளசியோட எங்க போயிட்டு வந்தீங்க? ப்ரூஃப் வேணும்னா நான் காட்டுறேன். உனக்கு இதெல்லாம் யார் அனுப்புனா? அத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல, நீ என்கிட்ட துளசியோட எங்க போனேன்னு கேட்டல்ல. நாங்க அப்படி எங்க போனோங்கிறத போட்டோ அனுப்புனவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? நீங்க போவீங்க, அந்த அசிங்க பிடிச்சவளை பார்க்கதான் நீங்க பல தடவை போயிருக்கீங்களே. உங்களுக்கு தெரியாத ஒரு ஹாட் நியூஸும் இருக்கு. வேணா திரும்ப போய் பாருங்க. அவ கார் இடிச்சு ஹாஸ்பிடல்ல போய் கிடக்குறா. ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துலயே அவ செத்து இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன முறைச்சு பார்த்துல பயமுடுத்தாதீங்க. நான் உண்மையாவே அப்படிதான் ஆசைப்படுறேன். அவ ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு கேள்விப்பட்டதும் அப்படியே மனசுக்குள்ள கஷ்டப்படுறீங்கல்ல. அப்படின்னா உங்களுக்கு அவ மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டி, என் அன்பு ஆழமானதுதான். அந்த அன்புக்கு அவ தகுதியானவ. அவ ஒண்ணும் ஒன்ன மாதிரி இன்னொருத்தங்க கஷ்டப்பட்டா அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவ கிடையாது. நான் சிரிப்பேன். ஏன்னா என் வாழ்க்கை முழுக்க அள வச்சவ அவ. அவ நல்லவனா என்கிட்ட இருந்து உங்களை தட்டி பறிச்சிருக்க மாட்டாள. துளசி என்ன தட்டி பறிக்கலாம் முயற்சி பண்ணல. மனசு முழுக்க கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருக்கிறதால உனக்கு அப்படியெல்லாம் தோணுது. அப்படியா? அப்ப நான் அப்படியே இருந்துட்டு போறேன். கடவுளே, ஹாஸ்பிடல்ல இருந்து அவ செத்து போனமாதான் வெளியில வரணும். ஏய்,
அடிங்க. என்ன அடிக்கலையா? சும்மாவே உங்களுக்கு பொண்டாட்டியை விட காதலி மேலதானே ஆசை அதிகம். உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டு இருக்க. மனுஷ ஜென்மமா பிறந்தவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். மிருகம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். நீங்க மிருகம் தான், மனுஷ மிருகம். துளசிக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? நீங்க பயப்பட ஒண்ணும் இல்ல. விழுந்ததால ஒரு சின்ன அதிர்ச்சி, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். துளசி சார், துளசிக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல, ஒரு கார் இடிச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப என் செல்லம் எங்க இருக்கா சார்? ஐசியூல. நீங்க யாரு? எனக்கு தெரியலையே. என் கார் தான் துளசி இடிச்சுது. சந்திரா, இது ஹாஸ்பிடல்ங்கிறதுனால ஒண்ணு சும்மா விடுறேன். இப்படி பண்ணாத. இல்லைன்னா இந்த கார் சந்திரன் யாருன்னு நீ பாத்துருப்பா. சந்திரா, என் தங்கச்சி அவன் காரால இடிச்சிட்டு என்கிட்டயே வந்து பெருமையா என் வண்டி தான் இடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம்? சந்திரா, சொல்றதை கேளுப்பா. விடுப்பா சார், சந்திரா விடுப்பா. கார் இடிச்சாலும் அப்படியே விட்டுட்டு போலையே, ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கால. ஆமா ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உன் நல்ல நேரம் அவளுக்கு எதுவும் ஆகல. இல்லன்னா இந்த சந்திரன் முன்னாடி உன் நெஞ்ச நிமித்திட்டு நின்னுட்டு இருக்க மாட்டடா. என்னடா என்னடா முறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஏய் என்னடா? என்ன நினைக்கணுமா? அட்ரா அட்ரா. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ற வழியை பாரு, இல்லனா என் கையாலேயே அடி வாங்கி செத்துருவேன். போடா. என்னடா போக மாட்டியா? போக மாட்டியாடா? போடா, வெளியே போடா. இதெல்லாம் தேவையில்லாதது சந்திரா. இத பாருங்க சார், நீங்க சும்மா இருங்க. என் துளசிக்காக நான் இதை கூட பண்ணலன்னா எப்படி சார்? சொல்லுங்கண்ணே. ஹலோ. ஐயோ அண்ணா, இங்க சிக்னல் கம்மியா இருக்கு. நான் வெளியில வந்து பேசுறேன். ஹலோ, இப்ப கேக்குதானே? ஹலோ அண்ணா, இங்க சிக்னல் இல்ல, கேக்குதா? ஹலோ. அப்படியா? அப்புறம் குட் பாய். யார் அவன்? நல்ல வேளை யாரும் பார்க்கல.
இந்த வழியா போனா அவன் நிப்பான், இப்படி போயிடுவான். அவசரத்துக்கு கால் பண்ணா போகாது. நான் எவ்வளோ நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இல்லைண்ணே, இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. வெளியில வந்தாதான் சிக்னல் நல்லா கிடைக்குது. என்ன விஷயம்? டேய், என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. எதுக்கு? சரக்கு அடிச்சிட்டு வண்டியை ஓட்டுனதுக்கு. நீங்க ஏன் ஆளுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட சந்திரன் வந்துட்டு போனா போதும்னு சொன்னாங்க. அண்ணே, நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, நீ இங்க வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அவனுங்களாம் சேர்ந்து என்ன ஃபுட்பால் ஆடிடுவானுங்க. அப்புறம் என்னதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். கொஞ்சம் வேகமா வாப்பா. சரி சரி, நான் வரேன். ஓ, என்னையே அடிச்சுட்டு போறான்னா அவன் யாரா இருப்பான்? சார், நான் போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாமா சார்? கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இரு. சார் இப்போ வந்துருவாரு. அதுக்கப்புறம் உனக்கு லெமன் ஜூஸோ குளிக்கு சர்பத்தோ எது வேணாலும் தருவாரு. குளிக்கு சர்பத்தா? ஆமா, நீ உன் பாச கூப்பிடலையா காராளி சந்திரன? கூப்பிட்டேன் சார், கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னான். ஆமா, உனக்கு கன்னியாகுமரியில என்ன வேலை? கன்னியாகுமரியில என்ன வேலையா? கன்னியாகுமரியில எனக்கு என்ன வேலைன்னு என்ன கேக்குறதை விட அந்த ஊர்ல போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்க இந்த பட்டனை போடலையா? மலை பொருட்கள் எல்லாம் நான் விக்கிறவன் சார். இந்த ஏலக்காய் சார், நல்ல மிளகு, காஃபி, ஜாதிக்காய், கொட்டப்பாக்கு. ஏய், போதும் போதும் போதும். என்ன சார் இது? சரக்கு போட்டு வண்டி ஓடி இருந்தா பெட்டி கேஸ் போட்டு அனுப்பி வைக்க வேண்டியது தானே? நீ ஒண்ணு பண்ணு சந்திரா, சார் இப்ப வருவாரு. இந்த விஷயத்த சாரு கிட்ட நீ நேரடியாவே சொல்லு. எனக்கு தெரியாம இந்த ஸ்டேஷன்ல எந்த சார் இருக்காரு? இந்த சார உனக்கு தெரியாது, இனிமே நீ தெரிஞ்சுப்ப. ஏய், அவர் ஆள் ஒரு மாதிரி.
புது இன்ஸ்பெக்டரா? ஆமா, ராய் சார், ராய் அலெக்ஸ். என்ன தெரியுமா? ம். ம். சார், தண்ணியை போட்டுக்கிட்டு பொண்ணுங்களை அசிங்கமா திட்டின பொறிக்க கூட்டிட்டு போவ ஒருத்தர் வந்து வெயிட் பண்றாரு சார். அந்த குடிகார பையன் அங்கேயே நிக்கட்டும். அவனை கூட்டிட்டு போக ஒருத்தர் வந்திருக்கான்ல, அவனை உள்ள வர சொல்லு. ஓகே சார். ஏன்பா குடிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? அப்புறம் எதுக்கு தெருக்கு தெரு குடிக்கிறதுக்கு கடையை திறந்து வச்சிருக்காங்க? யோ, உன்னை சார் கூப்பிடுறாரு. நான் வரணுமா? வேணாம். நம்ம தம்பி சந்திரன் பெரிய ஆளுதான்பா. எங்க போனாலும் செல்வாக்கு இருக்க. இந்த ஊர்ல நம்ம என்ன போனாலும் சமாளிக்கிறதுக்கு சந்திரன் இருக்கான். சார், இவர் தான் சந்திரன். அட, யாருப்பா இது? வா, உட்காரு. நாம ஏற்கனவே மீட் பண்ணிட்டோம்ல. ஆனா அந்த இன்ட்ரோடக்ஷன் எனக்கு பிடிக்கல. என் பேரு ராய் அலெக்ஸ், இன்ஸ்பெக்டர் ராய் அலெக்ஸ். வீடு கோயம்புத்தூர். ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரோட ஆளை நான் ஓங்கி அடிச்சிட்டேன். அதனால என்ன இங்க அனுப்பிட்டாங்க. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர். கடவுள் ஆசீர்வதிச்சா இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே தான் இருப்பேன். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனுள்ள எதுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன். ஆனா அதுக்கு எதிராக எவனாவது யோசிச்சா அவனோட அஸ்திவார்த்தையை நான் கலக்கிட்டு தான் போவேன். அதான் என்னுடைய ஸ்டைல். காராளி சந்திரன். பேரு நல்லா இருக்கு. இந்த காராளிங்கிறது ரவுடி பேரா? இல்ல, குடும்ப பேரு. ஓ, நல்லா இருக்கு. பேரு பிடிச்சிருக்கியா? ஆமா, நீ அவனை கூட்டிட்டு போலான்னு வந்தியா? ஆமா. மோகன் சார். சார், கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம். அந்த ஆளை அனுப்பிடு. சரிங்க சார். அப்போ நீ கிளம்பு சந்திரன். நாம திரும்பவும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சந்திரன் தம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுது. கை கால்லாம் வேற நடுங்குது. இதுவே நம்ம கன்னியாகுமரியா இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலயும் குடிச்சு முடிச்சிருப்பேன். காத்திருக்கிறது ரொம்ப கொடுமையானதுப்பா. நீ கிளம்பியா? கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் வேணாமா? சந்திரன் உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் தான்பா. பெரிய புலி தான். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? உனக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா? என்னென்ன தெரியுமான்னு கேக்குறீங்க? ஏற்கனவே லைட்டா நாங்க பேசிக்கிட்டோம். நினைச்சேன். நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? அது உங்களுக்குள்ள பழக்கம் இருக்குன்னு நினைச்சேன். அந்த போலீஸ வந்து கிளம்ப சொல்லிட்டாரு. அப்படியா? அப்ப வாங்க ஒரு பீர். ஒரு பீரா? ஒரு கேஸ் பீர் குடிப்பேன். இன்னைக்கு போலீஸ் பிடிச்சதுக்கு நீ தான் ட்ரீட் வைக்கணும். துளசி, இந்த மாத்திரையை சாப்பிடு. அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எதுக்கு என்ன இதெல்லாம் சாப்பிட சொல்றீங்க? ஏமா, எதுவுமே இல்லாம டாக்டர் மருந்து சாப்பிட சொல்லுவாங்களா? கண்டிப்பா நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும். என்னம்மா இதெல்லாம்? அம்மா, கடைசியில பாலா சார் சொன்ன அந்த வேலை எனக்கு கிடைக்கலையே. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன்.
சரியான நேரம் பார்த்து வந்து அந்த காரை என்னை இடிச்சிட்டான். வேலை கிடைக்கலினாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த அடியும் படலல்ல, எனக்கு அதுவே போதுமா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு பதறி போனேன் தெரியுமா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. ஒருவேளை நான் செத்து போயிருந்தேன்னா? இங்க பாரு, என் செல்ல பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே 2 கண்ணத்துல வைப்பேன். அந்த பாலா சார் தான் எனக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதும் எனக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அட்லீஸ்ட் காலாவது உடஞ்சு போயிருக்கலாம்ல. ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனவரு பாலானுக்கு கால் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா? நீ நினைவு இல்லாம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் பயந்துதானே ஆகணும். ஆமா, அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில மாட்டினா அவனும் அவனோட காரும். எப்படி கோவப்படுறா? நீ தேவையில்லாம இன்ஸ்பெக்டரோட மோதினது ரொம்ப தப்புடா. நாமெல்லாம் நிறைய பிசினஸ் பண்றவங்க. டேய், போலீஸ்காரனை பகிச்சுக்கிட்டா அது நம்மளோட பிசினஸ பாதிக்கும்பா. ஐயோ, அவன் எனக்கு இன்ஸ்பெக்டர்னே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் அவன் இன்ஸ்பெக்டர்ங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அது ஓகே. ஒருத்தரை பார்த்ததுமே அவர் யாரு என்னன்னு தெரியாம சட்டை பிடிப்பியா? இல்ல, அது வந்து துளசியை காரால இடிச்சவனு தெரிஞ்சதும் என் கண்ட்ரோல்லாம் போயிருச்சுப்பா. அதான் வந்த ஆத்திரத்துல அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இவன் துளசியும். டேய், அவன் நல்லவன்றதுனால திரும்ப உன்னை எதுவும் பண்ணல. இல்லைன்னா போலீஸ்காரன் புத்திக்கு உன்னை துவைச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஆள் கையில ஒரு இடி இடிச்சானா ஏற்கனவே வெளியே வந்த சந்திரனோட குடல் வெளியில வந்து தகதி மினி டான்ஸ் ஆடும். ஆமா முதலாளி, அந்த ஆள் பெரிய பாகுபலி மாதிரி இருக்கான். ஆமா, அந்த ஆள் கைய பார்த்தாலே ஒரு சிங்கத்தோட கால் மாதிரி இருக்கு. நல்ல வெயிட், அதுக்கு ஏத்த ஹைட்டு. கண்டிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஊரை ஒரு கலக்கு கலக்குவான். அந்த ஆளை நான் கண்டிப்பா பார்க்கணும். எப்படியும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆள் நம்ம ஊர்ல தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யோகம் இருந்தா சீக்கிரமா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சேச்சே, எனக்கு என்னவோ அந்த ஆள் பெரிய திறமசாலின்னுலாம் தோணல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு புதுசா டியூட்டிக்கு வந்ததுனால ஓவரா சீன் எல்லாம் போடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்டயே உதவி கேட்டுக்கிட்டு ஏதோ இந்த வாசல்ல வந்து நிப்பானுங்க. நாம இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம்ப்பா. அந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னவோ அப்படி தோணல. அவன் ஆளை பார்த்தாலே ஏதோ பணக்கார வீட்டு பையன் மாதிரியே இருக்கான். இல்லனா இந்த மாதிரி பாகுபலி மாதிரி உடம்பு வச்சிருக்க முடியுமா? அவன் வாங்குற சம்பளத்தை எல்லாம் 60 பேக்கா ஏத்திக்கிட்டு இருக்கான். இது பாருப்பா, கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியாரு. போலீஸ்காரனும் நல்ல பாம்பும் ஒண்ணுதான். நம்ம மேல கரை வச்சிட்டாங்கன்னா நம்மள கொத்தாம விட மாட்டாங்கடா. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல் நடந்ததையெல்லாம் அவர் அப்பயே மறந்துட்டாரு. நான் அவர் கூட ஸ்டேஷன்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு தான் வந்தேன். டேய், நீ வெளியில அந்த ஆள் சிரிக்கிறத நம்பாத. உள்ளுக்குள்ள அவன் என்னைக்குமே போலீஸ் தான், அத நீ மறந்துடாத. துளசியோட வீடு தானே? ஆமா. நீங்க யாரு? நான் அவளோட அக்கா. சரி, துளசி எங்க? உள்ள இருக்கா. என்ன சார்? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இருங்க, கூப்பிடுறேன். ம். நீங்க உட்காருங்க சார். ம், கூப்பிடுங்க.
துளசி, நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? என்னக்கா? வெளியில ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? ஆமா, அவர் உன்னை தேடி தான் வந்திருக்காரு. என்னையா? எதுக்கு? அது என்னன்னு எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் வெளியில வா. 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 சார். ஹலோ. என்னாச்சு? நீங்க போலீஸா சார்? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். என் பேர் ராய் அலெக்ஸ். அன்னைக்கு என்னை இடிச்சது சாரோட கார் தான். நல்ல வேலையா உங்களுக்கு பெருசா எதுவும் அடிபடல. நான் வந்த ஸ்பீட்ல இடிச்சிருந்தா உங்க போட்டோக்கு இப்ப மாலை போட்டிருப்பாங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன். நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்கலன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அக்கா டீ போட்டு கொண்டு வரியா? இப்ப எடுத்துட்டு வரேன். இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நாம பார்க்கவே இல்லைல்ல. ஆமா, என் வீடை எப்படி கண்டுபிடிச்சீங்க? போலீஸ்காரங்களால வீடை கண்டுபிடிக்க முடியாதானே? இப்ப நீங்க ஓகே தானே? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல. இனி இப்படி போனை பேசிக்கிட்டு ரோட கிராஸ் பண்ண கூடாது. யமன் அன்னைக்கு லீவ்ல இருந்ததுனால எஸ்கேப் ஆயிட்டீங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல? ஆமா. அது கருணாகரன் அங்கிள் தானே? ஜனதா பஸ்ஸோட ஓனர். ஆமா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, நல்லாவே தெரியும். எங்க அப்பா தான். அப்படியா? அது சரி. அப்படின்னா நீ கருணாகரன் அங்கிளோட பொண்ணா? ஆமா. நீங்க பானுமதி ஆண்டி தானே? நான் யாருன்னு தெரியுதா? எங்கேயோ நல்லா பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வரல. உங்களுக்கு ஆனி டீச்சர் அவங்க ஹஸ்பண்ட் அலெக்ஸா ஞாபகம் இருக்கா? நான் உங்களோட மக. ராயா? ஆமா. துளசி, உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஓ. முன்னாடி எல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு பாடி கட்டுறதே இவங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்ல தான். அப்பெல்லாம் நானும் அங்க போயிட்டு வருவேன். இந்தாங்க சார். சரி, இப்பவும் நீங்கெல்லாம் அதே ஊர்ல தான் இருக்கீங்களா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஷாப் வீட்டெல்லாம் வித்துட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டோம். ஓ. அங்கிள் எங்க இருக்காரு? இப்ப அவர் இங்க இல்ல. நீ டீ குடிப்பா. நான் போட்ட டீ நல்லா இருக்கா? அப்படின்னா நான் போலாமா சார்?
ஆமா, இங்க யார் டான்ஸ் ஆடுறது? துளசி தான்ப்பா. ஓ, அப்ப நீ டான்சரா? ஆமா, இது என்ன பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனா? அட, இது யாரு? கேப் மாதிரி சந்திரனா? கேப் மாதிரி இல்ல, காராளி. காராளி சந்திரன். ஓ, சாரி 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 சாரி. அன்னைக்கு நாம பேசினப்ப சொன்னீங்கல்ல, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ, இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே துளசியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் தான் தெரியுது நாங்க ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஃபேமிலின்னு. உங்களுக்கும் பஸ் சர்வீஸ் தானா? ஆமா. அப்புறம் நான் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றேன். அதுவும் நல்ல பிசினஸ் தான். இங்க பாருங்க ஆண்டி, சந்திர மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சது உண்மையிலேயே புண்ணியம் தான். சந்திரன் ரொம்ப ரொம்ப அன்பானவர், அப்படிதானே? அதை நான் புரிஞ்சுக்கிட்டது துளசி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதுதான். பாவம், அன்னைக்கு சந்திரன் ரொம்ப துடிச்சு போயிட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு நீ அந்த சாமிக்கு தாம நன்றி சொல்லணும். அப்போ நான் கிளம்புறேன். இந்த பக்கம் வந்தேன்னா வரேன். அம்மாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. கண்டிப்பா. அப்புறம் கருணாகரன் அங்கிள் கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்ப நான் கிளம்பவா காராளி சந்திரா? சரிங்க சார். ஐயோ, போலீஸ் ஜீப் நிக்கிறத பார்த்ததும் நான் அப்படியே பயந்து போயிட்டேன். கிரிமினல்ஸ்க்கு எப்பவுமே போலீஸ்னா பயம் தானே. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ்னா எப்பவும் நிம்மதியா தான் இருக்கும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் இங்க இன்ஸ்பெக்டரா வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்களை இனிமே அவர் மூலமா நாம கண்டுபிடிக்கலாம்ல. வாங்கம்மா. என்னாச்சுங்க? ஐயோ, நெருப்பா குதிக்குதே. எங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க.
இப்ப வர காய்ச்சல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஆரம்பத்திலேயே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலனா அப்புறம் காய்ச்சல் அதிகமாயி உங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடும். எங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏங்க நீங்க பயங்கரமா இரும்புறீங்க? வேணாம், நானே தைச்சுக்கிறேன். வேணான்னு சொல்றேன்ல. இந்தாங்க, இந்த டீயை குடிங்க. தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். இந்தாங்க. பரவாயில்லைங்க, நான் துடைக்கிறேன். சரி, நீங்க படுங்க. எங்க நான் டாக்டருக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். டாக்டர் இப்ப வந்துருவாங்க. நான் போய் சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். துளசி, துளசி, நீ ஏமா சாப்பிட வரல? அம்மா, எனக்கு பசி எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத. கொஞ்சமாவது சாப்பிடு. நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது. வேண்டாம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஃபீவர் ஒன்றும் இல்லை. சரிம்மா, நான் போய் தலைவலிக்கான டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் தூங்கினாலே சரியா போயிடும். அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க.
நான் இங்க இருக்கிறதே இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் காராளிக்கு போகலன்னு தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தான். வெள்ளிக்கிழமையும் அதுவுமா கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு புருஷன்கார இன்னொரு வீட்டுல போய் படுக்க போனானா, ஏய் அந்த தோஷம் உன் வயித்துல வளர நம்ம குழந்தைங்களை தான் பாதிக்கும். என்னோட குழந்தைங்களை நல்ல ஆரோக்கியத்தோட நீ பெத்தெடுக்கணும். அதே சமயம் உன் ஆரோக்கியமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கிற விட்டமின்ஸ் மாத்திரம் மட்டும் பத்தாது. நல்ல ஃப்ரூட்ஸ், ஜூஸ் எல்லாத்தையும் இந்த டைம்ல சாப்பிடணுமா? அப்போதான் உன்ன மாதிரி அழகான குழந்தைங்க பிறக்கும். எனக்கு நல்லா தூக்கம் வருதுங்க. நான் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதால எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. சரி, நான் லைட் ஆஃப் பண்றேன். நீ படுமா, நான் ஆஃப் பண்றேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.